மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடவு பணியிலும் களமிறங்கியுள்ள வடமாநில தொழிலாளர்கள் பாட்டு பாடியபடி சம்பா நாற்றுகளை நட்டனர். சம்பா தாளடி பருவத்தில் அடிக்கடி மழை பெய்வது மற்றும் எந்திர நடவால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைவது போன்றவற்றை தவிர்ப்பதற்காக விவசாயிகள் பழைய முறைப்படி கூலியாட்களை கொண்டு நாற்று நடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 100 நாள் வேலைக்கு செல்வோரால் விவசாய பணிகளில் ஈடுபடும் வேலையாட்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக ஆனந்தக்குடி, மணலூர் உள்ளிட்ட கிராமங்களில் நெல் நாற்று நடவு செய்யும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடியபடி நடவு பணியில் ஈடுபட்டனர். ஏக்கருக்கு 5000 ரூபாய் ஊதியம் என்ற ஒப்பந்த அடிப்படையில் வடமாநில தொழிலாளர்கள் 11 பேர் நடவு பணியை மேற்கொண்டுள்ளனர். விவசாய பணிகளை செய்ய தேவையான ஆட்கள் இல்லை. எங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கனால விவசாய பணிகள் பாதிக்கப்படுகிறது. நாற்றை பிரித்து நாங்கள் வயலில் வச்சிருந்தாலும் அது 10 நாட்களாக இருந்தாலும் வேறு விட்டு அழுகி வீணா போன சூழ்நிலை நாங்கள் நட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணுமா எங்களுக்கு வட மாநிலத்திலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் நட்டு கொடுக்கறது எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. இதேபோல் கரூர் மாவட்டம் குளித்தலையை சுற்றிய பகுதிகளிலும் மேற்குவங்க தொழிலாளர்கள் நெல் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூர் விவசாய தொழிலாளர்களை கொண்டு நாற்று நடும்போது ஏக்கருக்கு ரூபாய் 6000 முதல் 7000 வரை செலவாவதால் செலவினத்தை குறைக்க வடமாநிலத்தவர்களை பணியில் ஈடுபடுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 4 ஏக்கர் அளவில் அவர்கள் நெல் நாற்று நடுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.